ஜல்லிக்கட்டு தடை காரணமாக மாட்டுப்பொங்கல் விழா கொண்டாட்டம் கலையிழந்து காணப்பட்டது. தஞ்சை பெரிய கோவிலில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு மகாநந்தீஸ்வரருக்கு 1000 கிலோ காய்கறிகள், பழங்கள், மலர்கள் மற்றும் இனிப்புகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு 16 வகையான மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இன்னைக்கு மாட்டு பொங்கல் அதுவுமா கோமாதா பூஜை செஞ்சோம். பெரிய கோயில்ல 108 பசுமாடுக்கு மாலை போட்டு பூஜை பண்ணியிருக்கோம். எங்க கையாலே இன்னைக்கு பசுமாடுக்கு கோமாதாக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு வஸ்திரம் பண்ணி அதுக்கு தீபாவளி பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி எங்க கையாலேயே செஞ்சதுனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடந்தன. பெரிய அதிகார நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு முறுக்கு, இனிப்பு வகைகளால் 108 மாலைகள் அணிவிக்கப்பட்டன. 4 நந்திக்கும் அண்ணாமலையார் காட்சியளித்ததோடு சூரிய பகவானுக்கும் காட்சி தந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே உள்ள கோசாலையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு சந்தனமிட்டு மாலைகள் அணிவித்து மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டது. பொங்கலிட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு பொங்கல் படைத்து பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பல்கலைக்கழக ஊழியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடந்தன. மாடு உங்களுக்கு நிலத்திலையும் இருக்கணும், நீர்லையும் கால் பதிக்கணுங்கிறதுக்காக அந்த சின்ன குளம் மாதிரி வச்சு அதில் காலம் தண்ணியில் போடுறது மாதிரி ஒன்று பிரச்சனை. அதாவது காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு வர்றோங்க. பல பேருக்கு அதனுடைய காரணம் புரியலை. இருந்தாலும் இப்போ நன்றி செலுத்துறோங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியுது. இந்த நன்றி செலுத்துறதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றோம். வருங்காலத்திலும் இதை பயன்படுத்தி எல்லோருக்கும், அதாவது 5 பூதங்களுக்கும் நன்றி சொல்லுவோம். நம்மோடு இணைந்து வாழ்கின்ற கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லுவோம். மாட்டுப் பொங்கலை ஒட்டி நெல்லையில் மாடுகளை குளிப்பாட்டி பொங்கலிடும் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நெல்லை ஸ்ரீ சாரதா கல்வி நிறுவனங்களில் பேணப்படும் கால்நடைகள் குளிப்பாட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டன. அங்குள்ள கிருஷ்ணர் கோவில் முன்பாக பொங்கலிட்டு வழிபாடு நடந்தது. இதுக்கு நம்ம பூஜை குழந்தைகள் எல்லாமே பண்ணி குங்கும சந்தனமா பூ மாலை வச்சு அது நம்மோட மனிதன் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியா அன்னைக்கு மகிழ்ச்சியாக அந்த மாடு நல்லா இருக்கணும் சொல்லி பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு தடை காரணமாகவும் வீடுகளில் மாடுகள் வளர்ப்பது குறைந்து போன நிலையிலும் மாட்டுப் பொங்கல் விழா உற்சாகமின்றி காணப்பட்டது.